விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிரம்மத்தின் ஸ்வரூபிணியாய் பிரம்மம் தானே பெண்ணாகி இத்தரணியை காக்க தானே வந்தவள் அன்னை மகாசக்தி. இந்த மகாசக்தியின் அவதாரங்களை போற்றும் பண்டிகையான நவராத்திரியின் 5வது நாளில் தேவியை ஸ்கந்தமாதா வடிவில வழிபடுகிறோம். இவளுடைய பெயர் 2 வார்த்தைகளால் ஆனது. ஸ்கந்தா என்றால் கார்த்திகேயன், அதாவது முருகன். மாதா என்றால் தாய். கார்த்திகேயனுடைய தாய் என்பதனால ஸ்கந்தமாதா என அழைக்கப்படுகிறாள். இந்த வடிவில தாய் பார்வதி 4 கைகளை கொண்டுள்ளாள். ஒரு கையால கார்த்திகேயனை பிடித்துக் கொண்டும், மற்ற 2 கைகளில் தாமரையை ஏந்தியும், 4வது கையால் பக்தர்களை ஆசீர்வதிப்பது போன்று சிங்கத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறாள். சில சமயங்களில் தாமரையின் மீது அமர்ந்து தவம் செய்வதால பத்மாசனா எனவும் அழைக்கப்படுகிறாள். கார்த்திகேயன் தென்னிந்தியாவில முருகன் என்ற பெயரால அழைக்கப்படுகிறார். இந்த கார்த்திகேயனுடைய பிறப்பும் அதனுடைய நோக்கமும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பார்வதியின் முதல் அவதாரமான சதி யாககுண்டத்துல உயிர் விட்டதால துயரத்துல இருந்த சிவன் விரக்தி அடைந்து சந்நியாசியா மலையின் மீது ஏறி கடும் தவத்துல ஆழ்ந்து போறாரு. இதே சமயத்துல சூரபத்மன், தாரகாசூரன் போன்ற அரக்கர்களால தேவர்கள் கடுமையா தாக்கப்படுறாங்க. இந்த அசுரர்களை கொல்ல தேவர்கள் அனைவரும் பல முறை முயற்சி செய்தும் அவர்களால இந்த அசுரர்களை அழிக்க முடியல. காரணம், இந்த அசுரர்கள் சிவன் அல்லது அவருடைய சந்ததியினராலேயே அழிக்கப்படக்கூடிய வரத்தை பெற்றிருந்தாங்க. இதனை தெரிந்து கொண்ட தேவர்கள் சிவன் சந்நியாசியாய் சென்றதால அவருக்கு சந்ததி ஏற்பட வாய்ப்பில்லையேன்னு பயந்து விஷ்ணுவினிடத்துல உதவி கேக்குறாங்க. ஆனா இந்த நிலைக்கு தேவர்களாகிய தாங்களே பொறுப்பு அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. காரணம், சிவன் இல்லாம எல்லா தேவர்களும் தக்ஷன் நடத்திய யாகத்துல பங்கேற்றதாலேயே சதி தன்னோட உயிரை விட நேர்ந்தது. இதுவே இந்த நிலை ஏற்பட காரணம். அதனால தன்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட சதியின் அடுத்த பிறவியான பார்வதி பற்றியும் அவளே சிவனின் மனைவியாக கூடியவள்னும் அவர்களிடத்துல அறிவிக்கிறாரு. பிறகு தேவர்களுடைய சார்பா பார்வதியை சந்திக்கிற நாரதர் அவளுக்கு தன்னோட முற்பிறவிய பற்றிய உண்மையையும் கடும் தவம் புரிந்து மீண்டும் சிவனையே மனம் புரியணும்னு அறிவுறுத்துறாரு. இதை கேட்ட பார்வதி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவனை மகிழ்விக்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியையே மணந்து கொள்றாரு. திருமணத்திற்கு பிறகு சிவனும் பார்வதியும் தங்களுடைய ஆற்றலை ஒன்றிணைத்து ஒரு விதை உருண்டையை உருவாக்கினர். அந்த விதை சிவனின் குழந்தையாக உருமாறும் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கினி தேவனிடத்துல ஒப்படைக்கப்படுது. ஆனா அந்த உருண்டையிலிருந்து வரும் வெப்பத்தை அக்கினி தேவனாலேயே தாங்க முடியல. அதனால அவர் அந்த விதையை கங்கா தேவியிடம் ஒப்படைத்து அதை காட்டில் உள்ள சரவண ஏரிக்கு கொண்டு போய் அங்க பாதுகாக்கும்படி சொல்றாரு. ஆனா தாயான பார்வதியினால மட்டுமே அந்த விதையின் வெப்பத்தை தாங்க முடியும் என்பதனால பார்வதியே நீராய் உருமாறி அந்த விதையை பாதுகாக்கிறாள். பிறகு அதிலிருந்து 6 முகம் கொண்ட கார்த்திகேயன் பிறக்கிறார். இவரை 6 கார்த்திகை பெண்கள் தாய்மார்களாயிருந்து கவனித்துக் கொள்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஒரு அழகான, புத்திசாலியான மற்றும் சக்தி வாய்ந்த இளைஞனாக வளர்கிறார். இளைஞன் என்றால் சமஸ்கிருதத்தில் குமரன். இதனால் இவர் குமரா என்றும் அழைக்கப்படுகிறார். இளைஞனான கார்த்திகேயன் பிரம்மாவினிடத்துல கல்வி கற்பதற்காக செல்றாரு. தன்னோட முதல் நாளிலேயே ஓம் என்ற சொல்லிற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பிரம்மனிடத்துல கேட்கிறாரு. பிரம்மா அதற்கு 12,000 வார்த்தைகளால விளக்கம் அளிக்கிறாரு. ஆனால் கார்த்திகேயன் திருப்தி அடையல. பிறகு அதே கேள்விய தந்தையான சிவனிடத்துல கேட்கிறாரு. சிவன் அதற்கு 12 லட்சம் வசனங்களால விளக்கம் அளிக்கிறாரு. ஆனாலும் திருப்தி அடையாத கார்த்திகேயன் பிறகு தாமே 12 கோடி வசனங்களால ஓம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை எல்லா தேவர்களுக்கும் விளக்கி கூறுகிறார். இதை கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த தேவர்கள் அவரை தேவர்கள் படையின் தளபதியாக நியமித்து தாரகாசூரனை எதிர்த்து போர் புரிய தேவையான சிறந்த ஆயுதங்களையும் வழங்குகின்றனர். இப்படி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் ஆயுதங்களையும் பெற்ற கார்த்திகேயன் கடுமையாக போரிட்டு தாரகாசூரனை கொல்கிறார்.
இந்த ஸ்கந்தமாதா ஒரு பரிசளிக்கப்பட்ட குழந்தையின் தாயாக வணங்கப்படுகிறாள். ஸ்கந்தமாதாவை வணங்கும் போது அவருடைய மடியில கார்த்திகேயன் அமர்ந்திருப்பதால அவரையும் சேர்த்தே பக்தர்கள் வணங்குகின்றனர். இவர்களுடைய வழிபாடு அமைதியையும் செழிப்பையும் ரட்சிப்பையும் தரவல்லது. இத்தகைய ரட்சிப்பை அடையவே நவராத்திரியின் 5வது நாளில் ஸ்கந்தமாதாவை வணங்குகிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்